அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ராமநாதபுரச் சீமையில் பிறந்து இம்மண்ணுடனும் இம்மக்களுடனும் நல்ல இணக்கமான தொடர்பினை கொண்டவர். பொறியாளராக தமது பணியை தொடங்கிய இவர் பல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்களை திறம்பட செய்து முடித்தவர். அதே நேரத்தில் தான் பிறந்த மண்ணை மட்டுமல்லாமல் தம் மக்களையும் நேசித்தவர் இவர். அதனால்தான் தம் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரின் மனதில் வித்தாக விழுந்தது. கிராமப்புறங்களில் உள்ள பாமர மக்களும் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும், சென்னை, கோவை போன்ற நகரங்களுக்கு நிகரான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இவர். 2014ஆம் ஆண்டில் 1,00,000 சதுரடியில் சாய் சதுர வடிவத்தில் இவரது சிந்தனையின் வெளிப்பாட்டில் உருவானதுதான் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் பள்ளி. தொழிற்துறையில் தனது வெற்றிக்கோளை ஊன்றி கல்வித்துறையில் தனது வெற்றி பாதையில் கம்பீரமாய் நடந்து வந்தவர் இவர். இவரின் தாரக மந்திரம் டிசிப்ளின் மற்றும் ஸ்போக்கன். இந்த இரண்டையும் மந்திரம் போல மாணவரிடம் உச்சரித்தவர். டிசிப்ளின் அண்ட் ஸ்போக்கன், இந்த இரண்டு மட்டும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் மற்றவையெல்லாம் தாமாக வந்து சேரும் என்று ஓங்கி உரைத்தவர். ஒரு மாணவன் மட்டும் உயர்ந்த மதிப்பெண் பெற்றால் போதாது, என் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் உயர்ந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்று ஆசிரியர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பவர். படிப்பு மட்டுமல்ல, அதனுடன் சேர்ந்து அந்த மாணவனிடத்தில் என்ன திறமை ஒளிந்து கொண்டிருக்கின்றது அதை வெளிக்கொண்டு வந்து உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் உலகம் உன்னை உற்று பார்க்கும் என்றும் கூறியவர். காலச்சூழலுக்கு ஏற்ற சிறந்த தொலைநோக்கு சிந்தனையுடனும் நவீன தொழில்நுட்ப பயிற்சியுடனும் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒளிர வேண்டும் என வழிநடத்தியவர். அதனால்தான் இன்று இவரது மாணவர்கள் சிறந்த கல்லூரிகளில் மருத்துவ படிப்பையும் பொறியியல் படிப்பையும் பிறதுறை படிப்புகளையும் பயின்று அங்கும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சமுதாயத்திற்கு தம்மால் முடிந்த உதவியை செய்தவர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்தவர். பண்டைய கால வரலாற்றையும் இலக்கியங்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர். இவர் ஹைக்கூ கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். பல்துறை அறிவையும் பல திறமைகளையும் உடைய இவர் தன்னிடம் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள், தன்னிடம் படிக்கும் மாணவர்கள் என அனைவரையும் தமது கிருஷ்ணா குடும்பமாகவே பார்த்தவர். தான் வளரும்போது தன்னோடு இருப்பவர்களும் வளர வேண்டும் என பலரை வளர்த்து விட்டவர்தான் எமது தாளாளர் திரு கணேசக்கண்ணன் அவர்கள். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. என்றென்றும் இன்று போல வாழ வாழ்த்தும் கே. கணேசக்கண்ணன்.